ராகவா லாரன்ஸ் நடிப்புல பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்துல லோகேஷ் கனகராஜ் கதையில உருவாகி வரும் பென்ஸ் திரைப்படம் எல்சியூ படம் தான் அப்படின்னும், ஆனால் அதே நேரத்துல ஹாலிவுட் பாணியில உருவாகி வருது அப்படின்னு சமீபத்துல கொடுத்த பேட்டியில இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் தெரிவிச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். அவர் எல்சியூல பிற இயக்குனர்களுமே படம் இயக்கலாம் அப்படின்ற ஐடியாவை முன் வச்சிருக்காரு. அந்த வகையில தான் பென்ஸ் படத்துல நிகழும் சில சம்பவங்கள் எல்சியூ படங்களுடன் இணைந்திருக்குமாறு திரைக்கதையை அமைக்கப்பட்டிருக்கா. ஆனால் அதே நேரத்துல லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல முந்தைய பாகமோ அல்லது அடுத்த பாகமோ இந்த படம் கிடையாது. ஆனால் இது ஒரு எல்சியூ படம் தான். இந்த படத்துடைய கதை லோகேஷ் அவர்கள் எழுதியிருக்காரு. அதே நேரத்துல நான் அதனை மேம்படுத்தி திரைக்கதையை எழுதியிருக்கேன். ஹாலிவுட்ல ஒரு சினிமா யூனிவர்ஸ்ல பல இயக்குனர்கள் வெவ்வேறு பகுதிகளை இயக்குவது வழக்கமான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் இந்த முயற்சியை நாங்க கையில எடுத்திருக்கோம் அப்படின்னு பேசியிருக்காரு. சோ இதனை தாண்டி பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அண்மையில பிரபல கல்லூரி விழா ஒன்றுல கலந்து கொண்டிருக்காரு. சோ அப்போது உங்களுடைய எல்சியூல எப்போது அஜித் சார் இணைவார் அப்படின்ற கேள்விக்கு கூடிய விரைவில் அந்த சம்பவம் அரங்கேறும் அப்படின்ற மாதிரி நம்ம லோகேஷ் அவர்கள் பேசியிருக்காரு. சோ அண்மையில பாத்தீங்கன்னா லோகேஷ் அஜித் சாருடைய மீட்டிங் நடைபெற்றதாகவும் கூடிய விரைவிலேயே நம்ம அஜித் சாருமே எல்சியூல இணைய உள்ளதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.